ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம இங்கிலீஷ்க்கு சிலபஸ் கவர் பண்ணி போட்டுட்ருக்கோம் டெட் எக்ஸாம்க்கு. அது அது மாதிரி இது வந்து சைக்காலஜிக்குரிய சிலபஸ் கவர் பண்ணி போடுற வீடியோ. இது நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும் ஓகே. ஆல்ரெடி நான் படிச்சிருக்கேன். எனக்கு ஒரு ரிவிஷன் மாரி இருக்கணும்னு சொன்னாலும் சரி, இது உங்களுக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் அதோட சப்ஹெட்டிங்ஸ் எல்லாமே கவர் பண்ணி இந்த ஒரே வீடியோல இருக்கும். வீடியோ கொஞ்சம் லென்த்தா இருக்கும். அதுவும் இல்லாம நான் வந்து ரொம்பலாம் டெஃப்பா உள்ள போல. சும்மா ரீட் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஓரளவு மீனிங் சொல்லிட்டு. நீங்க இந்த பிடிஎஃப் வந்து நான் குடுக்குறேன். எனக்கு வந்து அப்லோட் பண்ணும்போது ரொம்பவே ஸ்லோவா இருக்கு. முடிஞ்ச அளவு நான் வந்து ட்ரை பண்றேன். சீக்கிரமா முடிக்கிறதுக்கு. வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன யூனிட் 1ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளின் வளர்தல், வளர்ச்சி. குரோத் அண்ட் டெவலப்மென்ட் ஆஃப் த சைல்டு. இப்போ வளர்தல் பொருளும் வரையறையும் பார்க்கலாம். காமனா இருக்கிற டெஃபினிஷன் தான் பார்த்துருக்கோம். இப்ப வளர்தல் காமனா என்னது? உடலியல் முதிர்ச்சியின் செயல்பாடு. வளர வளர நம்ம உடம்புல முதிர்ச்சி ஏற்படும் இல்லையா? அதோட செயல்பாடு தான் என்னது? வளர்தல். அதோட விளைவா உடல் அமைப்புல நமக்கு மாற்றம் ஏற்படும். ஓகேயா? அந்த உடல் உறுப்புகள் வளர்ச்சி அடைவத குறிக்கிறது இந்த வளர்தல். இந்த வளர்தல் நிகழ்ச்சிய நம்ம எப்படி அளவிடலாம்? கிலோகிராம், பவுண்ட், மீட்டர், இன்ச் இந்த மாரி அளவீடுகள பயன்படுத்தி நம்ம அளவிடலாம். இப்போ வளர்தல பற்றி பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்தல் என்பது உருவ அளவு அதிகரித்தல் அல்லது அமைப்பில் மாற்றம் ஏற்படுவதாகும். மனிதனின் முதிர்ச்சியடைதல் செயல்முறைகளில் ஏற்படும் அனைத்து உடலியல் அமைப்பியல் மாற்றங்களே வளர்தல் எனப்படும் அப்படின்னு சொல்லி பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் சொல்லியிருக்கு. வேற ஒண்ணுமே சொல்லலங்க. நம்ம வளர வளர முதிர்ச்சி அடையிறோம் இல்லையா? அப்பம்போது நம்மளோட உடல்லயும், நம்மளோட அமைப்பிலும் ஏற்படுற மாற்றம் தான் வளர்தல் அப்படின்னு சொல்லி பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் சொல்லியிருக்கு. ஹெர்லாக் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காரு? இயர் 1959 1959. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உருவ அளவில் மாற்றம், விகிதாச்சாரத்தில் மாற்றம், உடல் அமைப்பில் மாற்றமடைந்து புதிதாய் மிளிர்வதே வளர்தல். இது யாரு சொல்லியிருக்காங்க? ஹெர்லாக். வருஷம் 1959. நெக்ஸ்ட்டு க்ரோ அப்படின்றவரு வளர்தல் பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, அமைப்பியல், உடலியல் மாற்றங்களே வளர்தல் அப்படின்னு சொன்னவர் யாரு? க்ரோ. இவரோட வருஷம் பார்த்தீங்கன்னா 1962 1962. இந்த வருஷங்களையும் நீங்க இந்த மாதிரி படிக்கும்போது, அவங்களோட வர்ஷங்களையும் சேர்த்து படிக்கணும். வளர்ச்சி, பொருள் வரையறை பார்க்கலாம். வளர்ச்சி அப்படின்றது என்னதுன்னா, செயல்பாடுகளின் முதிர்ச்சி. நம்மளோட வளர வளர நம்மளோட ஆக்டிவிட்டீஸ்ல ஏற்படுற முதிர்ச்சி. நரம்பு மண்டல வளர்ச்சி, முதிர்ச்சி. மனிதர்கள் முழுமையாக செயல்படுவதற்கு தேவையான திறன்களை பெறுதல். அப்படின்றது என்னது? வளர்ச்சி. குழந்தைகளின் செயல்களில் ஏற்படும் பண்புறு மாற்றத்தினை குறிப்பிடுகிறது. இந்த பண்புறு மாற்றம் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்ல என்னென்ன மாற்றம் இருக்கு அப்படின்றத குறிப்பிடுகிறது. இந்த பண்புறு மாற்றத்தை இப்ப வளர்தல்ல வந்து நம்ம மீட்டர், இன்ச்சு, கிலோகிராம் இதெல்லாம் வச்சு அளக்குறோம் இல்லையா? அது மாரி இந்த பண்புறு மாற்றத்தினை அளவிட உற்றுநோக்கல் மூலம் நம்ம அளவிடலாம். இதே மாதிரி வளர்தலுக்கு ஒண்ணு சொல்லியிருக்கு. இங்க வந்து பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் வளர்ச்சிக்கும் ஒண்ணு சொல்லியிருக்காங்க. உயிரியின் அளவு, அமைப்பு, செயல்பாடுகளில் ஏற்படும் அபரீதமான மாற்றம் ஆகியவைகளின் விளைவாக மரபியல் ஆற்றலானது வளர்ச்சியடைந்த அமைப்பின் செயல்பாட்டிற்கு மாற்றமடைவதே வளர்ச்சி. அப்படின்னு சொல்லி பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் சொல்லியிருக்கு. ஹெர்லாக் அங்கேயும் ஒண்ணு சொல்லியிருக்காங்க. வளர்ச்சிக்கும் சொல்லியிருக்காங்க. 2 பேருமே நீங்க இப்படி படிக்கும்போது வளர்தலுக்கும், வளர்ச்சிக்கும் உரியத அந்த ஒத்து வரதெல்லாம் சேர்ந்து சேர்ந்து படிச்சீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் நம்ம கம்பேர் பண்ணி படிக்கிறதுக்கு. ஹெர்லாக் இங்க வளர்ச்சிய பத்தி என்ன சொல்லியிருக்காங்க? 1959 தான். அங்கேயும் என்னது? 1959 தான். முதிர்ச்சி அனுபவங்களின் விளைவுகளினால் ஏற்படும் சீரான ஈர்க்கக்கூடிய அபரீதமான தொடர் மாற்றமே வளர்ச்சி. சில ஆக்டிவிட்டீஸ நம்ம இவங்க ஃபியூச்சர்ல இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லி யூகிக்க முடியும். அந்த இருக்கிற அபரீதமான தொடர் மாற்றத்த தான் வளர்ச்சின்னு சொல்லி ஹெர்லாக்கு சொல்லியிருக்காங்க 1959. அதே மாரி ஆண்டர்சன் அப்படின்றவரு 1950. இவர் வந்து ஹெர்லாக்குக்கு முன்னமே சொல்லியிருக்காரு. சுற்றுப்புற நிகழ்வுகளின் விளைவாக நடத்தையில் ஏற்படும் அபரீதமான வளர்தல் மாற்றமே வளர்ச்சி. அதாவது நம்ம சுத்தி இருக்கிற சூழ்நிலைகளோட விளைவாக நம்மளோட ஆக்டிவிட்டீஸ்ல ஏற்படுறது நல்ல விதமாவும் இருக்கலாம், கெட்ட விதமாகவும் இருக்கலாம். அதுல ஏற்படுற அபரீதமான வளர்தல் மாற்றமே வளர்ச்சி அப்படின்னு சொல்லி ஆண்டர்சன் 1950ல சொல்லியிருக்காங்க. இப்போ வளர்தல், வளர்ச்சி பற்றிய கொள்கைகள் அப்படின்னு வரும்போது, கொள்கைகள் வந்தாலே இந்த வளர்தலுக்கும், வளர்ச்சிக்கும் ஹெர்லாக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஹெர்லாக்கு. இவரு நம்ம வளர்தலுக்கும், வளர்ச்சிக்கும் 1959 இயர் வரும். இங்க வந்து 2015
2015ல இவரு குழந்தைகளின் வளர்ச்சி அப்படின்ற நூல் எழுதியிருக்காரு. அந்த நூல்ல 10 கொள்கைகள் பற்றி குறிப்பிட்டிருக்காரு. அந்த 10 கொள்கைகள் தான் இப்ப பார்க்கிறோம். வளர்ச்சியானது மாற்றத்திற்கு உட்பட்டது. முன்பருவ வளர்ச்சியானது பின்பருவ வளர்ச்சியை விட நெருக்கடியானதாகும். பிகினிங் ஸ்டேஜ் வந்து பின்பருவத்தை விட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதை பத்தி சொல்லியிருக்காங்க? வளர்ச்சியை சொல்லியிருக்காங்க. வளர்ச்சியானது முதிர்ச்சி கற்றலில் ஆகியவைகளின் வெளிப்பாடாகும். வளர்ச்சிசார் நடைமுறையானது யூகிக்கக்கூடிய பண்புகளை குறிக்கும். யூகிக்கக்கூடிய ஒன்றாகும். வளர்ச்சியில் தனிநபர் வேறுபாடு காணப்படலாம். வளர்ச்சி அப்படின்றது நம்ம என்ன பார்த்தோம்? அவங்களுக்கு கிடைக்கிற சுய அனுபவங்கள். அதுல வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேறுபாடு கிடைக்கும். நமக்கு அதுல ஒரு ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும். வேற ஒருத்தவங்களுக்கு அது வேற விதமான அனுபவத்த குடுத்திருக்கலாம். அதான் என்னது? வளர்ச்சியில் தனிநபர் வேறுபாடு காணப்படும். ஒவ்வொரு வளர்ச்சிசார் நடைமுறைக்கும் சமுதாய எதிர்பார்ப்புகள் உண்டு. வளர்ச்சிசார் நடைமுறையானது காலநிலைக்கு உட்பட்டது. வளர்ச்சியின் ஒவ்வொரு நிலையும் கடுமையான ஆபத்துக்கள் நிறைந்ததாகும். வளரும்போது நமக்கு நல்ல அனுபவம் கிடைச்சுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு நல்ல வழியில போகலாம். அதுவே நமக்கு ஒரு ஒரு மோசமான ஒரு அனுபவம் கிடைச்சுச்சுன்னா, அது நம்மள எண்ட்ல வந்து நமக்கு எப்படி கிடைக்கும்? அது ரிசல்ட் வந்து கொஞ்சம் மோசமா இருக்கும். அததான் ஒவ்வொரு நிலையுமே கடுமையான ஆபத்துக்கள் நிறைந்ததாகும். இப்போ வளர்ச்சி வந்து மகிழ்ச்சியானது வளர்ச்சியின் ஒவ்வொரு நிலையிலும் மாறுபடுகிறது. நெக்ஸ்ட் வந்து குழந்தை வளர்ச்சியில் மரபு, சூழ்நிலை ஆகியவைகளின் தாக்கம். இந்த மரபும், சூழ்நிலையும் அதோட தாக்கத்த பத்தி பார்க்க போறோம். வளர்ச்சிசார் மாற்றமானது வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒன்றாகும். நமக்கு வளர்ச்சிசார் நடைமுறை அதாவது ஒவ்வொரு நாளும் ஒரு புது புது அனுபவம் தொடர்ந்து நமக்கு கிடைச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதனாலதான் அது வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒன்றாகும். வாழ்நாளில் நன்மையும் தீமையும் கொண்டதாக இருக்கும். ஆமா, நமக்கு நல்லது மட்டுமே இருக்காது, ஒரே இதா கெட்டது மட்டுமே இருக்காது. ரெண்டுமே கலந்த ஒன்னாதான் இருக்கும். குழந்தைகளின் வளர்ச்சியில் மரபு, சூழ்நிலை ஆகிய இரண்டுமே முக்கிய காரணியாக அமைகின்றன. ஜெனட்டிக் ஃபார்ம்ஸும் சரி, நம்ம நமக்கு கிடைக்கிற சூழ்நிலை அனுபவமும் சரி, ரெண்டுமே முக்கியமான காரணியா அமையுது. குழந்தையின் உருவாக்கத்தில் மரபின் பங்கு முக்கியமானதாக கருதப்பட்டாலும் அதன் உள்ளார்ந்த ஆற்றலை வெளிக்கொணர்வதில் சூழ்நிலையின் பங்கு அதிகமாக உள்ளது. நம்மளோட ஜெனட்டிக் ஃபார்ம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு ஒரு டிராயிங் பண்ற ஒரு டேலண்ட் நமக்கு நம்மளோட முன்னோர்கள் இருந்து நமக்கு கிடைக்குதுன்னா, அதுக்குரிய சூழ்நிலை நம்ம வளரும் போது அந்த ஆற்றல் வந்து நமக்கு வெளிக்கொண்டு வர்றதுக்கு சூழ்நிலை வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. இவ்வாறு மரபு, சூழ்நிலை ஆகியவைகளின் குழந்தைகளின் வளர்ச்சியில் ஆதிக்கம் செலுத்துகிறது. இந்த ரெண்டுமே சேர்ந்துதான் குழந்தைகளோட வளர்ச்சியில் ஆதிக்கம் செலுத்துது. இந்த குழந்தைகளோட வளர்ச்சியில இந்த மரபு, சூழ்நிலையை ஆதிக்கம் செலுத்துது இல்லையா? அதை என்ன சொல்றாங்கன்னா இடைவினை புரிதல் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மரபு, சூழ்நிலை பார்க்கலாம். 2 சொல்லுமே உளவியல் சார்ந்தவை. மனிதனின் உளவியல் சார் வளர்ச்சிகளான நடத்தை மாற்றம், உளவியல் சார் நடத்தை வளர்ச்சிகள், அதை நல்லா பார்த்துக்கோங்க. நடத்தை மாற்றம், பிஹேவியர் சேஞ்சஸ், நுண்ணறிவு, நமக்கு எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கு, ஆளுமை, பர்சனாலிட்டி போன்றவைகளில் அதிக அளவு விளைவுகளை 2 காரணிகளுமே ஏற்படுத்துகின்றன. மரபுனா என்னது? தனி மனிதனின் பிறவிசார் குணங்கள், அதுதான் ஜெனட்டிக் ஃபார்ம்ஸ், நமக்கு முன்னோர்கள் இருந்து கிடைக்கிறது. சூழ்நிலை அப்படின்றது அவரது சுய அனுபவங்கள். ஜான் லாக் அப்படின்றவரு 1632 1704 இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1632 1704 யாரு? ஜான் லாக். குழந்தைகள் ஒன்றும் வெற்றி எழுது பலகை அல்ல. அவர் வந்து என்ன சொல்றாரு? குழந்தைங்க ஒன்றும் வெறும் பிளாக் போர்டு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. பெற்றோர்கள் தான் சிறந்த ஆசிரியர்கள் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜான் லாக். அந்த வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெற்றோர்கள் என்ன பண்றாங்க? தங்களோட குழந்தைங்களை கனிவா நடக்க கற்றுக் கொடுக்குறாங்க. மத்தவங்க கிட்ட ஹார்ஷா இருக்காத, எல்லார்கிட்டயும் அன்பா பேசு அப்படின்னு சொல்றாங்க. நல்ல எடுத்துக்காட்டு சொல்லி கொடுக்குறாங்க. நல்ல நடத்தைகளை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க அப்படி நல்ல நடத்தைகளை பின்பற்றும் போது நல்லா பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பாராட்டு கொடுக்குறாங்க. ஒரு பிரைஸ் கொடுத்து பாராட்டுறாங்க. அப்படின்னு சொல்லி தன்னோட விருப்பப்படிதான் குழந்தைங்கள உருவாக்குறாங்க இல்லையா? அவங்க வெற்றி பலையா உள்ள குழந்தைங்களை மரபு, சூழ்நிலை ஆகிய இரண்டும் தான் வெற்றியாளராக வடிவமைக்குது அப்படின்னு சொல்றாரு. ஓகேயா? இதை வந்து பாத்துக்கோங்க. நீங்க வந்து இந்த ஏதாவது ஒரு ஆத்தர் வராங்க அப்படின்னா அவங்களோட வருஷத்தையும் சேர்த்து படிங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. அப்புறம் இங்க வாங்க. ஜீன் ஜேக்ஸ் ரூசோ அப்படி என்ன சொல்லியிருக்கான்னு பார்க்கலாம். முதிர்ச்சி பெற்றவர்களின் அறிவுரைகளை அப்படியே ஏற்றிக்கொள்வதற்கு குழந்தைகள் ஒன்றும் வெற்று எழுது பலகையும் அல்ல, அல்லது வெற்று பாத்திரமும் அல்ல. அவர்கள் புனிதர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் சொன்னது? பிளாக் போர்டும் கிடையாது, பாத்திரமும் கிடையாது. ஒரு பாத்திரம் இருக்குன்னா அதுல தண்ணியை ஊத்தினாலும் ஏத்திக்கிறோம், மண்ணை போட்டாலும் ஏத்துக்கிறோம் இல்லையா? அதான் அப்படி கிடையாது குழந்தைங்க அப்படின்னு சொல்லி
ரூசோ சொல்லியிருக்காங்க. எது நல்லது, எது கெட்டது என்பதை அறிந்து நலமுடனும் சீருடனும் வாழ்வதற்கான ஆற்றலை இயற்கை அவர்களுக்கு கொடுத்துள்ளது அப்படின்னு சொல்லி யாரு சொன்னது? ரூசோ. குழந்தையை குழந்தை மைய தத்துவம் அறிவுறுத்துவது என்னவெனில், குழந்தைகளின் பல்வேறு நிலைகளான குழவி பருவம், குழந்தை பருவம், பின் குழந்தை பருவம், வளரிளம் பருவம் ஆகியவைகளில் இது ரொம்ப முக்கியம் இந்த பருவம்லாம். ஓகேயா? வயது முனைந்தவர்கள் குழந்தைகளின் பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்பவராக இருக்க வேண்டும். அந்த 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 ஸ்டேஜ்ல வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு அந்த ஸ்டேஜ்ல அவங்க கொஞ்சம் திணறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல அவங்களோட தேவையை பூர்த்தி செய்யறவங்க தான் யார் இருக்கணும்? வயது முதிர்ந்த அவங்களோட முன்னாடிறவங்க இருக்கணும். அதை விட்டுட்டு அவங்க வந்து நீ இப்படிதான் இருக்கணும் இந்த ஸ்டேஜ்ல அப்படின்னு சொல்லி அவங்களோட இதை திணிக்கிறதா இருக்கக்கூடாது. அததான் ரூசோ சொல்றாரு. ரூசோவின் தத்துவமானது படிநிலை, முதிர்ச்சி ஆகிய இரண்டும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கருத்துக்களை உள்ளடக்கியதாகும். ஸ்டேஜஸ் இருக்குன்னு சொல்றாரு, மெச்சூரிட்டியை பொறுத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. முதிர்ச்சி அப்படின்றது வந்து மரபுகளால் நிர்ணயிக்கப்பட்டு, முதிர்ச்சின்றது என்னது? மரபுகளால் நிர்ணயிக்கப்பட்டு இயற்கையாக மலரக்கூடிய வளர்ச்சியை குறிப்பதாகும். குழந்தைகள் தங்களின் தலைவிதியை தாங்களே நிர்ணயித்துக் கொள்கின்றன. இது ரொம்ப பார்த்துக்குங்க. இது யாருன்னு கேட்டா ரூசோ, மறந்துடாதீங்க. குழந்தைகளின் வளர்ச்சியானது தொடர்ச்சியற்ற, வரிசை கிரமமான, இயற்கை வகுத்து கொடுத்த பாதையில் நடைபெறும் செயலாகும். அப்புறம் மரபியல் குறைபாடுகள் பத்தி பார்க்கலாம். ஜெனடிக் டிசார்டர்ஸ். இப்போ வரைக்குமே 7000த்திற்கும் மேற்பட்ட குறைபாடுகள் இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளன. எவ்வளவு இது இருக்கு? 7000க்கும் மேல இருக்கு. ஓகேயா? பெரும்பாலான மரபியல் குறைபாடுகள் குழந்தைகளின் வளர்ச்சிசார் செயல்களை பாதிப்பதுடன், ஓகேயா, வளர்தல் இருந்து இருக்கும். பட் அந்த வளர்ச்சின்றது என்னென்னது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? இந்த நன்னடத்தை, அவங்களுக்கு நுண்ணறிவு, அந்த மாதிரி இதுல வந்து கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும். உடல் சார்ந்த நோய்கள், மனநோய்கள், மன வளர்ச்சி குன்றுதலுக்கும் காரணமாகிறது. சில 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 நோய்கள் வந்து இங்க எடுத்துக்காட்டா கொடுத்துருக்காங்க. டவுன் சிண்ட்ரோம், ஃப்ராகல் சிண்ட்ரோம், அல்சைமர் டிசீஸ். இதெல்லாம் என்னது? மரபணு சார்ந்தவை. இதெல்லாம் என்னது? மரபணு சார்ந்தவை. மன இறுக்கமானது, அந்த மன இறுக்கத்தை தான் என்னன்னு சொல்றாங்க? ஆட்டிசம் அப்படின்னு சொல்றாங்க. மரபியல் சூழ்நிலை ஆகிய காரணிகளால் ஏற்படுவதாகும். ரெண்டுமே என்னது? மரபியல் சூழ்நிலை ஆகிய 2 காரணிகளாலுமே ஏற்படுது. ஓகேயா? இந்த நோய்கள் எல்லாமே மரபு சூழ்நிலையும் சேர்ந்துதான் ஏற்படுது. ஜிம் ஸ்பிரிஞ்சர் அப்படின்ற ஒரு கரு இரட்டையர்கள் பேர் வச்சுக்கோங்க. ஜிம் ஸ்பிரிஞ்சர் ஒரு கரு இரட்டையர்கள், ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். அவர்களின் இளம் வயதிலேயே பிரித்து தனித்தனியே வளர்க்குறாங்க. அந்த ஆய்வு பேர் என்ன பேரு? மின்னசொட்டா இரட்டையர் ஆய்வு. மின்னசொட்டா இரட்டையர் ஆய்வு. அதுல ஈடுபடுத்தப்பட்ட 2 பேரு ஜிம் ஸ்பிரிஞ்சர். அவங்க யாரு? ஒரு கரு இரட்டையர்கள். இதுல இப்ப எத்தனை கொஸ்டின் வந்துருச்சுன்னு பாருங்க. அவர்களின் வளர்ச்சி மாற்றத்தில் மரபியல் சூழ்நிலை எந்த அளவு தொடர்புள்ளது? எதை கண்டுபிடிக்கிறதுக்காக மரபியலும் சூழ்நிலையும் எந்த அளவு தொடர்புள்ளது என்பதை குறிப்பிட்டு காட்டுகிறது. இந்த ஆய்வின் போது வந்து சில திகைப்பான ஒற்றுமைகள் இருப்பதை மின்னசொட்டா ஆய்வானது நிரூபித்துள்ளது. அவங்க 2 பேருக்குமே தனித்தனியா வளர்த்தாலுமே நிறைய ஒத்து போற மாதிரியே சேம் ஆக்டிவிட்டிஸ் 2 பேருக்குமே இருந்திருக்குது. 2 பேருமே பதற்றத்தோட உறங்கியிருக்காங்க. நகம் கடிக்கிற பழக்கம் அவங்க 2 பேருக்குமே இருந்திருக்கு. 2 பேருக்குமே ஒற்றை தலைவலி, இரத்த உறைவு, அதிக இரத்த அழுத்தம் போன்ற நோய்கள் இருந்திருக்கு. அவங்க வளர்க்குற செல்ல பிராணியான நாய்க்கு ஜாய் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. லிண்டா அப்படின்ற ஒரே பேர் இருக்க 2 பெண்களை 2 பேருமே திருமணம் செஞ்சிருக்காங்க. 2 பேருமே டிவோர்ஸ் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா பெல்டி அப்படின்ற பேருள்ள பெண்களை தான் மறுமணம் செய்திருக்காங்க. தங்களோட ஃபர்ஸ்ட் ஆண் குழந்தைக்கு ஜேம்ஸ் ஆலன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. 2 பேருமே இப்போ ஃபாரின்ஸ் கண்ட்ரிஸ்லாம் செரிஃப் போஸ்டிங் இருக்குல்ல, அந்த செரிஃப் டெபியூட்டிஸாக பணி செய்துள்ளனர். விடுமுறை நாட்களில் புளோரிடா கடற்கரைக்கு செல்வதையும் ஒரே பெயருடைய பீர் அடிக்கிறாங்க, குடிக்கிறதையும், சரியா, சிகரெட் ஒரே பிராண்டு தான், 2மே விரும்பி இருக்கிறாங்க. இரட்டையர்கள் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் மாறுபட்ட இரட்டையர்களை விட, அதாவது நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸை விட பெரும்பாலான உளவியல் சோதனைகளில் ஒருமித்தவர்களாக காணப்பட்டனர். யாரு? ஒரு கரு இரட்டையர்கள். ஜிம்ஸ் இரட்டையர்கள் ஆளுமை, நுண்ணறிவு ஆகிய சோதனைகளில் ஒரே மதிப்பெண்களை பெற்றும் ஒரே கையெழுத்து உடையவர்களாகவும் திகழ்ந்துள்ளனர். அவ்வளவுதாங்க. குழந்தை வளர்ச்சியின் படிநிலைகள், பரிணாமங்கள் அடுத்த டாபிக். இப்போ அதை வந்து குழந்தை வளர்ச்சி நஷ்டாலே ஸ்டேஜஸ் பிறப்பிற்கு முந்தைய காலம்.
நல்லா இந்த இந்த டாபிக் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இத ரீட் பண்ணாலே கண்டிப்பா உங்களுக்கே புரிஞ்சிரும். நான் கூட ரொம்ப கூட உங்களுக்கு இது பண்ண தேவையில்ல. இந்த பிடிஎஃப் வந்து குடுக்குறேன். அதுல ரீட் பண்ணி பாருங்க புரிஞ்சிடும். நான் சும்மா இப்ப ரீட் மட்டும் பண்ணி காட்டுறேன். பிறப்பதற்கு முந்தைய காலம். ஓகேயா? ம். கருவுற்றிலிருந்து குழந்தை பிறக்கும் வரையிலான 9 மாத காலத்தை குறிப்பதாகும். பிரெக்னன்ட் ஆன டைம்ல இருந்து குழந்தை பிறக்கிறதுக்கு 9 மந்த்ஸ்க்கு வரைக்கும் இருக்கிற காலம். இந்த 9 மாத காலத்தில் ஒரு செல் உயிரியானது பல மாற்றங்களை அடைந்து சுற்றுப்புற உலகிற்கு ஏற்ற இணக்கமான திறன்களை பெற்று ஒரு குழந்தையாக உருவாகிறது. ஓகேயா? குளவி பருவம், பச்சிளம் குழந்தை, சிசு பருவம் அப்படின்னு 2 இருக்கு. இந்த குளவி பருவத்துல 2, பச்சிளம் குழந்தை, சிசு பருவம். பச்சிளம் குழந்தை பிறந்ததிலிருந்து 1 மாதம் வரை உள்ள காலம். பச்சிளம் குழந்தையோட காலம் என்னது? பிறந்ததிலிருந்து 1 மாதம் வரை உள்ள காலம். சிசு பருவத்துக்கு வந்து 1 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை உள்ள காலம். முன்குழந்தை பருவம் அப்படின்னு தளர்நடை பருவம், முன்பருவ பள்ளி பருவம் அப்படின்னு 2 இருக்கு. முன் குழந்தை பருவம், தளர்நடை பருவம், முன்பருவ பள்ளி பருவம். இந்த தளர்நடை பருவம் டாட்லர் வந்து இந்த தவப்பாங்கல்ல அவங்க 1 to 3 இயர்ஸ் அததான் டாட்லர்னு சொல்லுவாங்க. சும்மா இப்பதான் 8 வச்சு இது பண்ணுவாங்க. அவங்க தான் டாட்லர்ஸ். 1 to 3 இயர்ஸ். இங்க முன்பருவ பள்ளி பருவம் என்னது? 3 to 6 இயர்ஸ். ப்ரீ ஸ்கூல் போறாங்கல்ல அந்த பசங்க ஏஜ்ல இருந்து 6 இயர்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போற ஏஜ் வரைக்கும். ஓகேயா? முன்பருவ பள்ளி பருவம். நெக்ஸ்ட் 4 பள்ளி பருவம் மிடில் சைல்ட்ஹுட் 6 to 12 இயர்ஸ். வளரிளம் பருவம்னா தோராயமா 13 to 18. அவங்க தான் அடலசன்ட். ஓகேயா? இதுல வந்து 5 இருக்கு. குளவி பருவம், பிறப்பதற்கு முந்தைய காலம், அதனால வச்சுக்கோங்க 5 ஸ்டேஜ். பிறப்பதற்கு முந்தைய காலம், குளவி பருவம், முன் குழந்தை பருவம், பள்ளி பருவம், வளரிளம் பருவம். இது வந்து எதுக்குரியது? நல்லா எனக்கு வச்சுக்கோங்க. குழந்தையின் வளர்ச்சியின் படிநிலைகள் பரிணாமங்கள்ல 5 வரும். அப்புறம் பிறப்பதற்கு முந்தைய காலம். இப்ப இந்த 5 பார்த்தோம் இல்லையா? அதுல ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? பிறப்பதற்கு முந்தைய காலம். கருவுறுதலுடன் தொடங்குகிறது. அது வந்து எப்ப ஸ்டார்ட் ஆகுது? பிறக்கிறதுக்கு முன்னாடி கருவானதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கருவுறுதலின் முந்தைய காலம் முதல் தொடங்குது. கருவுற்றலின் போது 38 வாரங்களில் நடைபெறும் மாற்றத்தினை 3 காலநிலைகளாக பிரிக்கலாம். ட்ரைம்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. அதுதான் கருவின் ஆரம்ப நிலை. கருவுற்றதிலிருந்து 2 வாரத்தில் முடியும் காலத்தை குறிக்கிறது. ரீட் பண்ணா போதும் உங்களுக்கு நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. அந்த நேரத்தில் பாலோப்பியன் குழாயிலிருந்து வெளிப்படும் அதிக அளவிலான செல்கள் கர்ப்பப்பையின் சுவரில் பதிகமாகிறது. கருவுற்றதிலிருந்து 30 மணி நேரத்திற்கு பிறகே சைக்கோட்டின் முதல் செல்லானது பல்கி பெருகுகிறது. இதனைத் தொடர்ந்து 4வது நாளில் 60 to 70 செல்கள் இணைந்து ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்தி பிளாஸ்டோசிஸ்ட் என்ற திரவம் நிறைந்த பந்தை உருவாக்குகிறது. பிளாஸ்டோசிஸ்ட் உள்ளே உள்ள செல்கள் கருவட்டு. பிளாஸ்டோசிஸ்ட் உள்ளே உள்ள செல்கள் எப்படி அழைக்கப்படுகிறது? கருவட்டு அப்படின்னு அழைக்கப்படுது. இதுவே ஒரு புதிய உயிரியாக உருவாகிறது. இந்த கருவட்டு என்னவாகுது? ஒரு புதிய உயிரியாக உருவாகிறது. ட்ரோபோபிளாஸ்ட் எனப்படும். இதை என்னன்னு சொல்லுவாங்க? ட்ரோபோபிளாஸ்ட். இது எத்தனை கொஸ்டின் இருக்குன்னு பாருங்க. எப்படி வேணும் கேட்கலாம். முட்டை காலம். கருவுற்று 8வது வாரத்தில் கருப்பதித்தலோடு கருமுட்டை காலம் நிறைவுறுகிறது. 8வது வாரத்துல என்னது? கருமுட்டை காலம் நிறைவு பெறுகிறது. முதல் வாரத்தில் கருவட்டானது 3 வகையான செல் அடுக்களை கொண்டுள்ளது. 3 வகையான செல் அடுக்கு என்னது? வெளியுறை, நடுவுரை, உள்ளுறை. வெளியுறை இது நரம்பு மண்டல தோலாக மாறுகிறது. நடுவுரை தசைகள், எலும்பு மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலமாக மாறுகிறது. உள்ளுறை செரிமான மண்டலம், நுரையீரல், சிறுநீர் பாதை, சுரப்பிகளாக மாறுகிறது. கிட்டத்தட்ட 32வது நாளில் சிசுவின் தலை பெரிதாகி மூளை உருவாகிறது. கருவுற்ற முதல் மாத இறுதியில் கருவானது அதாவது 4 இன்ச்சு நீளத்துடன் மில்லியன் கணக்கிலான செல்களை கொண்டதாக இருக்கும். வாய், கண்கள், மூக்கு, தாடை, கழுத்து பகுதி உருவாகின்றன. 1 இன்ச்சு நீளமும் 1 அவுன்ஸ் எடை கொண்டதாக இருக்கும். 7வது வாரத்தில் அதிவேகமாக அதாவது ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு நியூரான் சொல்லுவாங்க பாருங்க. 2,50,000 நியூரான்கள் நரம்பு குழாயின் உள்ளே உற்பத்தியாக தொடங்குகிறது. காலம் பிறப்பதற்கு முந்தைய காலநிலையின் நீண்ட கால நிலையை கொண்டது. 9வது வாரம் தொடங்கி பிறக்கும் வரை உள்ள காலம். 3வது மாதத்தில் சிசுவின் உடல் உறுப்புகள், தசைகள், நரம்பு மண்டலம் ஆகியவை ஒன்றோடொன்று ஒருங்கமைந்து இணைக்கப்படுகிறது. பிறப்பதற்கு முந்தைய காலத்தை முப்பருவமாக 3 சம காலம் ட்ரைமஸ்டர்னு சொல்லுவாங்கல்ல. அதான் 3வது மாத இறுதியில் முதல் முப்பருவம். எத்தனாவது மாத இறுதியில? 3வது மாத 3 மாசம் முடியுதுன்னா அதான் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்னு சொல்லுவாங்க. அப்புறம் 2வது முப்பருவ மத்தியில் 17 to 20 வாரங்கள் இடையில் சிசுவானது பெரிய அளவில் வளர்ச்சி அடையும். உடல் உறுப்புகள் நன்கு வளர்ச்சி அடைகிறது. 20வது வாரம் to
பிறக்கும் வரை சிசுவின் மூளையின் எடையானது 10 மடங்கு அதிகம். 20வது வாரத்துல இருந்து பிறக்கும் வரை சிசுவின் மூளையின் எடையானது எத்தனை மடங்கு அதிகரிக்குது? 10 மடங்கு அதிகரிக்குது. இறுதி முப்பருவ பகுதியில் சிசுவானது முழு வளர்ச்சி அடைந்து உயிர் வாழும் நிலையினை அறிகிறது. அப்பம்போது குழந்தை என்ன எடை இருக்குன்னு பாருங்க. 5 பவுண்ட் எடையும் 7 இன்ச் நீளமும் இருக்கிறதாக இருக்கும். குழவிப்பருவம் பிறப்பிலிருந்து 1 வருடம், பிறப்பிலிருந்து 1 இயர் வரைக்கும். குழந்தைகள் பெற்றோர்களை முழுவதும் சார்ந்து இந்த இதுல குழவி பருவம்னா இப்ப பிறந்ததுல இருந்து குழந்தைங்க 1 வருஷம் என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்குமோ அது உங்களுக்கே தெரியும்ல. கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிப்பாங்க. ஏதாவது ஒரு இதை நினைவு வச்சுக்குவாங்க. அவங்க வந்து கை கால் ஆக்டிவிட்டிஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு முதல்ல வந்து குழந்தைங்க கையை கால் ஆட்டிகிட்டே இருக்கும் இல்லையா? அப்போ அந்த 1 வயசுல இருந்து அவங்களுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்கு அந்த இது ஆக்டிவிட்டிஸ் அவங்களே செஞ்சுக்கிருவாங்க. அதான் அவங்களே ஆரம்பப்படுத்திக்கிருவாங்க. அதுதான் என்னது குழவி பருவம். அது வந்து உங்களுக்கே தெரியும். அந்த பிறந்ததுலேருந்து 1 வருஷம் வரைக்கும் பேபிஸ் என்னென்ன பண்ணுவாங்களோ அந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் அந்த குழவி பருவத்துல வரும். அதனால தான் ரொம்ப டஃப்டா அதில் நான் எழுதலை. சும்மா வளவளன்னு பாயிண்ட் இருக்கு. குழவி பருவத்தினரின் உடல், அறிகை, சமூக, மன வளர்ச்சி. இந்த குழவி பருவத்துல பாருங்க. உடலியல் வளர்ச்சி என்னவா இருக்கும்? உடலியல் வளர்ச்சி என்பது உயரம், எடை, எலும்பின் தன்மை, பார்த்தல், கேட்டல் போன்ற புலன் உறுப்புகளின் வளர்ச்சியினை குறிப்பதாகும். அறிகை வளர்ச்சினா குழந்தை வளர்ச்சியின் நிலையில் காரண காரியம் அறிதல், பிரச்சனைக்கு தீர்வு காணுதல், மொழி வளர்ச்சி, அறிவு வளர்ச்சி, உடலியல் ஏற்படும் மாற்றங்கள் ஆகியவை உள்ளடக்கியது. அடுத்து சமூக மனவெழுச்சி. சமூக மனவெழுச்சி வளர்ச்சி ஆகியவைகள் ஒன்றோடொன்று நெருங்கிய தொடர்புடையவையாகும். சமூக மனவளர்ச்சி வளர்ச்சி பிறருடன் நட்புடன் பழகுவதையும் இணக்கமுடன் இருந்து செயல்படும் தன்மையை குறிப்பதாகும். இந்த ஏஜ்ல தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் அடுத்தவங்களோட பழகுற தன்மையை ஏற்படுத்துவாங்க. அப்புறம் நான் வந்து பாயிண்ட் வந்து மறந்துட்டேன். இந்த உடலியல் வளர்ச்சியில வந்து இந்த குழவி பருவத்துக்கு வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ்ன்னு பாருங்க. அதான் கீழே கொடுத்துருக்கேன். 4 to 5 வாரங்களில் பிறக்கும்போது உள்ள எடையை விட 4 to 5 வாரங்கள்ல பிறக்கும்போது உள்ள எடையை விட 2 மடங்காகும். 10 to 12 வாரங்கள்ல 3 மடங்காகும். அப்ப பேபி என்ன வெயிட் இருக்கு? 2.5 கிலோகிராம்ல இருந்து 3.5 கிலோகிராம் வெயிட் வரைக்கும் இருக்காங்க. அதாவது 1 முதல் 3 மாதங்கள்ல 3 சென்டிமீட்டர் உயரமும், 4 to 6 மாதங்களில் 2 சென்டிமீட்டர் உயரமும், 7 to 12 மாதங்கள்ல 1.5 சென்டிமீட்டர் உயரமும் வளரும். என்ன ஹைட் இருக்குன்னு பாருங்க. 47.5 to 53.75 சென்டிமீட்டர் இருப்பாங்க. பருவம், முன்பள்ளி பருவம். முன்குழந்தை பருவம், முன்பள்ளி பருவம். குழந்தை பருவம் முடிவில் தொடங்குகிறது. அதாவது குழவி பருவம். குழவி பருவம்னா எந்த ஏஜ்? எத்தனை வரை பார்த்தோம்? குழவி பருவம் பிறந்ததுலேருந்து 1 வருடம் வரை. அந்த இது முடியுது இல்லையா? அந்த ஸ்டேஜ்ல தான் இந்த முன்குழந்தை பருவம் பிகினிங் ஸ்டார்ட் ஆகுது. 6 வயது வரை நீடிக்கும். தனது ஒப்பார் குழிகளுடன் அதிக மனைவி சொல்றாங்க. தன்னோட அந்த ஒத்த ஏஜ் உள்ளவங்க கூட அவங்க கொஞ்சம் அதிக நேரம் செலவு பண்ணுவாங்க. விளையாட ஆசைப்படுவாங்க நிறைய. தளர்நடை பருவத்தினர் 1 to 3 இயர்ஸ். முன்பருவ பள்ளியினர் இது ஆல்ரெடி நாங்க கொடுத்திருந்தோம். இங்கேயும் கொடுத்திருந்திருக்கேன். உடலியல் வளர்ச்சி தனியாக நடக்க பயிலும், உணவை நன்கு மெல்லும். இந்த ஆக்டிவிட்டிஸ் இந்த 1 to 3 வயசு வரைக்கும் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்குமோ இந்த முன்குழந்தை பருவத்துல அந்த ஆக்டிவிட்டி எல்லாமே தானா நடக்குவாங்க. சின்ன சின்ன வார்த்தை பேசுவாங்க. ஏதாவது ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிப்பாங்க. யாராவது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிப்பாங்க. நல்லா அவங்களே மென்னு சாப்பிட பழகிக்குவாங்களே அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே என்னது வரும்? முன்குழந்தை பருவத்துல வரும். அதான் உடலியல் வளர்ச்சி. அறிக்கை வளர்ச்சினா இல்ல அப்படின்ற வார்த்தைக்கு வந்து அர்த்தம் வந்து எந்த ஸ்டேஜ்ல அவங்க கண்டுபிடிக்கிறாங்க? முன்குழந்தை பருவத்துல. படங்களை பார்த்து கருத்துக்களை அறிதல். இப்ப ஏதாவது ஒரு பிக்சர் ஏதாவது இருக்குன்னா அதை பார்த்து அதோட பொருள் அறிஞ்சுக்குவாங்க. 50 அல்லது அதற்கு மேற்பட்ட வார்த்தைகளை பேசத் தொடங்குவர். 6 மீட்டர் தொலைவில் இருக்கும் நன்கு பழக்கப்பட்டவர்களை அடையாளம் காணுவர். முன்பருவ பள்ளியினர் இப்ப ப்ரீ ஸ்கூலர் 3 to 6 இயர்ஸ். அதோட ஆக்டிவிட்டி உடம்புல என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்குமோ அது எல்லாமே உடல் வளர்ச்சியில் வரும். வளர்ச்சி மிக குறைவாகத்தான் இருக்கும். இந்த ஸ்டேஜ் வந்து பிள்ளைங்க வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வளர்றாங்க. சுமார் 1.8 கிலோ வரை எடை கூடுவர். பிறந்ததை நாளிலிருந்து 5 வயதில் நீளம் 2 மடங்காகும். நம்ம பிறந்ததை விட 4லிருந்து 5 வயசுல தான் நீளம் வந்து 2 மடங்காகும். நிமிடத்திற்கு 80 to 120 வரை நாடி துடிப்பு இருக்கும். சுவாசம் வந்து 20 to 30 ஒரு நிமிடத்திற்கு. ரத்த அழுத்தம் 100க்கு 67 அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்து பாருங்க அறிக்கை வளர்ச்சி. ஏன் எதற்கு அப்படின்னு வந்து கேட்க ஆரம்பிப்பாங்க. முன்னாடிலாம் நம்ம எதை சொன்னாலும் சரின்ட்டு போயிடுவாங்க. இந்த ஸ்டேஜ்ல தான் ஏன் சொல்றீங்க, எதுக்கு சொல்றீங்கன்னு ஒரு இதை கேட்க ஆரம்பிப்பாங்க. பொருட்களின் பெயர்களை சொல்ல தொடங்குவர். ஒவ்வொரு பொருட்களோட பெயர்களையும் அவங்களாவே சொல்ல ஆரம்பிப்பாங்க. சமூக மன வளர்ச்சி
எரிக்சனின் கோட்பாட்டின்படி எதோட இதுல வருதுன்னு பாருங்க. இந்த முன்பருவ பள்ளியில எரிக்சன் வராரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற எந்த இதுலயும் வரல. முன்பருவ பள்ளியில மட்டும் சமூக மனவெழுச்சியில எரிக்சன் வராங்க. எரிக்சன் கோட்பாட்டின்படி இந்த வயது குழந்தைகள் தன்னை பற்றிய கருத்துக்களை பிற மக்களிடமும் உலக மக்கள் செயல்களிலிருந்து கற்கின்றனர். இந்த ஸ்டேஜ்ல தான் அடுத்தவங்கள பார்த்து அவங்க கத்துக்கிற ஆரம்பிக்கிறாங்க. தனக்குரிய நட்புகளை உருவாக்கிக் கொள்கின்றனர். ஆமா. ஒரு அந்த சர்க்கிள் இப்ப பால்வாடி போற குழந்தைங்களா இருந்துச்சுன்னா, அங்க போய் தனக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தேடிக்குவாங்க இல்லையா? அது மாரி. இப்போ பள்ளி பருவம். பள்ளி பருவம்னா 6-12 இயர்ஸ் 6-12 இயர்ஸ். மாணவர்கள், நண்பர்கள், ஆசிரியர்கள் அப்படின்னு தம் மேல ஒரு அன்பு செலுத்துறவங்ககிட்டலாம் பழக ஆரம்பிச்சுருவாங்க. குழந்தைகள் வந்து வளரிளம் பருவத்திற்கு தயாராகக்கூடிய காலம் எது அப்படின்னு கேட்டா என்னது? பள்ளி பருவம். இதுலயே உங்களுக்கு கொஸ்டினும் இருக்கும். இப்ப வந்து உடல் வளர்ச்சி எப்படி இருக்கும்? 3-8 கேஜி எடை கூடுவர். உயரம் 5 சென்டிமீட்டர் உயரும். நாடி துடிப்பு 90-15 நிமிடம் இருக்கும். சுவாசித்தல் வந்து 21-3 சென்டிமீட்டர் அப்படின்னு நிமிடம் இருக்கும். ரத்த அழுத்தம் வந்து 100க்கு 60 அப்படின்ற விதத்துல இருக்கும். அறிகை வளர்ச்சி இந்த ஸ்டேஜ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கூட்டல் கழித்தல் அப்படி கத்துக்குவாங்க. சரளமா பேசுவாங்க. தானாவே ஒரு இதுல இன்னும் நம்ம பாயிண்ட்ஸ் சேர்க்கலாம். நீங்களே பார்த்துக்கலாம். அந்தந்த ஸ்டேஜ்ல குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்றத நீங்களே யோசிச்சு பாருங்க. அதுதான் அங்க பாயிண்ட்ஸா வருது. அடுத்து வளரிளம் பருவம் அப்டின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 13-18 இயர்ஸ் இந்த ஏஜ்ல இருக்க குழந்தைங்க. பாலின உறுப்புகள் வளர்ச்சி பெறுகிறது. உடல் மற்றும் உளவியல் ரீதியாகவும் முதிர்ச்சி அடைகின்றன. இந்த ஸ்டேஜ்ல தான் குழந்தைகள் வந்து உளவியல் ரீதியாக முதிர்ச்சி அடைகின்றன. எந்த ஸ்டேஜ்ல? வளரிளம் பருவத்துல. உடலியல் வளர்ச்சி என்னவா இருக்கும்? நாடித்துடிப்பு 60-80 இருக்கும். சுவாசித்தல் என்னவா இருக்கும்? 60க்கு 20 அப்படின்றது இருக்கும். ஆண் குழந்தையின் குரல் ஆம்பள பசங்களுக்கு என்னென்ன மாற்றம் ஏற்படும்? பெண் குழந்தைகளுக்கு என்னென்ன மாற்றம் வரும்? அது மாரி பெண் குழந்தைகள் வந்து இடுப்பு பகுதி வந்து விரிவடையும். ஆண் பகுதிகளுக்கு வந்து தோள்பட்டை வளர்ச்சி அடையும். 10-13 வயசுல வந்து லேடீஸ் வந்து பூப்பு நிலையை அடைகின்றனர். இதுதான் என்னது? உடலியல் வளர்ச்சி. அறிகை வளர்ச்சிங்கிறது நீங்களே சொல்லலாமே அறிகை வளர்ச்சின்னா, அந்த ஸ்டேஜ்ல அவங்க எந்த லெவல்ல இருப்பாங்க அப்படின்றது தான் அறிகை வளர்ச்சியில வரும். அது மாரி சமூக மன வளர்ச்சினா, மத்தவங்க என்ன சொன்னாலும் அத ஏத்துக்கிறாம, தானா சுயமா யோசிக்கிற ஒரு ஒரு ட இது ஒரு ஆக்டிவிட்டி வந்து அவங்களுக்குள்ளேயே வளரும். இதுதான் என்னது? அறிகை வளர்ச்சியில வந்திருக்கும். இதோட நமக்கு வந்து யூனிட் 1 வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோல யூனிட் 2 பார்க்கலாம். இத அப்லோட் பண்ணாலே எப்ப அப்லோட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் வீடியோ வந்து யூனிட் 2 எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்ண பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோல தான் இருக்கு. கண்டிப்பா நான் வீடியோ போடுறேன். வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனா நீங்க ஒரு லைக் மட்டும் போடுங்க.